पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில விபூதி யோகம் 10வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபூதி யோகத்துல பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம 10வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 9வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு, மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தக பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிருத்தியாசனம் அப்படின்னு பேர். நல்லா பார்த்தீங்கன்னா பாவம் பண்றதெல்லாம் வரிசையா ஒவ்வொன்றா நடக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பார்த்துருக்கோம், பாவ சமன்விதா அப்படின்னு 8வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்ப அந்த பாவம் சம்பாதிச்சதுக்கு பிறகு நிஷ்டை பார்த்தீங்கன்னா கைகூடும் அப்படின்னு பேர். அந்த பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, நிதித்தியாசனத்துக்கும் மனனத்துக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பார்ட்டு. பாவம் உங்களுக்கு சித்திச்சா மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா யதார்த்த பாவனம் அயதார்த்த பாவனம்னு 2 சொல்றோம். உபாசனைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாவம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கிருஷ்ணரை ராமரை உபாசிக்கிறேன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அயதார்த்த பாவனம், பொய்யான பாவனம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் உபாசனம் அப்படின்னு பேர். அதஸ்மின் தத்புத்திஹி உபாசனம். அது இல்லாததில் அதனை நீங்க உபாசிச்சீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் உபாசனம் அப்படின்னு பேர். ஒண்ணுல வேற ஒன்ன பார்த்தா அது பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுல வேற ஒன்ன நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் யதார்த்தம் இல்லை, வஸ்து இல்லை. கைத்துல பாம்பை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு கல்லுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிவனை பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துல சிவனை நான் பார்க்கிறேன் அப்படின்னா யதார்த்தமா அப்படின்னா அது யதார்த்தம் இல்லை. சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆதாரபூத்தமா அவ்வியக்த மூர்த்தியா இருக்கிறவரை நான் என்ன பண்றேன், சிவன் அப்படின்னு ஒரு லிங்கத்துல பாக்குறேன் அப்படின்னா அது யதார்த்தம் இல்லை. அப்ப இந்த உபாசனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அயதார்த்தம் அப்படின்னு பேர். ஒண்ணுல வேற ஒன்ன பார்க்கிறது. சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய பகவான ஒரு அல்பமான ஒரு சின்ன சைஸ் ஒரு சிவலிங்கத்துல கட்டை விரல் அளவுக்கு இருக்கிற சிவலிங்கத்தை வச்சுட்டு நீதான் சுவாமி அப்படின்னு நான் கும்பிடுறேன் அப்படின்னா அது வாஸ்தவம் இல்லை. அதே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட யதார்த்த சொரூபத்தை பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆதின்ற காரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஜென்மாத்யஸ்ய யதஹ பிரம்மசூத்திரம் பாத்தீங்கன்னா சொல்லுது. இந்த ஆதின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது ஸ்லோகத்திலையும் ஆதி வந்துச்சு. அதே பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னா அகம் சர்வஸ்ய பிரபவஹா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி காரணம் ஏன்றிருந்துதான் உலகம் உண்டாச்சுன்னு சொல்லுது. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு பிரம்மத்தை சொல்லும் போது 2வது சூத்திரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஜென்மாத்யஸ்ய யதஹன்னு சூத்திரம் சொல்லுது. இந்த மொத்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இது எல்லாம் எதனிடமிருந்து உண்டாயிற்றோ அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுது. ஐயோ, இந்த சிருஷ்டிலாம் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஈஸ்வரன் இருந்தானே உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அடையாளம், ஒரு சின்னம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காக்கை உட்கார்ந்த வீடு அப்படின்னு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதை தான் சொல்லுவோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ராமனோட வீடு எதுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஸ்கூல் மாஸ்டரா இருக்காரு ராமர், அவரோட வீடு எது அப்படின்னா அந்த தெருவு கார்னர்ல இருக்குங்க. என்னங்க அடையாளம் அப்படின்னா அது பாருங்க, அது ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்கு பாருங்க. அந்த காக்கா உட்கார்ந்து இருக்க வீடு தான் ஸ்கூல் மாஸ்டர் ராமரோட வீடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாத்தீங்கன்னா அந்த காக்கைய வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஓ அந்த வீடா அப்படின்னு அந்த வீட்டை நம்ம அடையாளம் பார்த்துக்கலாம்.
அப்ப வீட்டை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு சின்னம் தேவைப்படுது, காக்கா. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த தெருவோட எண்டுக்கு போறதுக்குள்ள காக்கா பறந்து போயிடும். அப்ப காக்கா பறந்து போயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? அவரோட வீட்டை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிடலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகார ஈஸ்வரனை அடையணும் அப்படின்னா, நிர்குண நிராகாரம் வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் இல்லாதது, நாமரூப குணங்கள் இல்லாதது. ஈஸ்வரனோட ஒரிஜினல் சுபாவம் அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு மேல ஈஸ்வரன் தான் இந்த சிருஷ்டி எல்லாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இந்த சிருஷ்டியில இருக்கோம். இது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சோ, யாரிடத்துல இருந்து வந்துச்சோ, யாரிடத்துல நிலைச்சிருக்கோ, யாரிடத்துல இது எல்லாம் போய் லயமாகுமோ, அவர்தான் அந்த பிரம்ம தத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்க. அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லய பிரக்கிரியாவை பண்ணி இது எங்க இருந்து வந்துச்சு, திரும்ப இது எங்க போய் பிரளயமாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, இந்த பூத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிலிருந்து உற்பத்தி ஆயிற்றோ, எதிலிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கின்றதோ ஸ்திதி காலத்துல, திரும்பவும் எதனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடையுமே, தத் பிரம்ம, அதுதான் பிரம்மம் அப்படின்னு தைத்திரியத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே மாதிரி சாந்தோக்கியம் சொல்லுது, சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏக்கமேவ அத்விதீயம். இந்த எல்லா ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சத்தத்துவமா மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? இதோட ஆதிதான் இது இல்லை. இந்த ஜெகத்துல இருக்கிற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை. சிவலிங்கமா இருக்கட்டும், நடராஜரா இருக்கட்டும், சங்கு சக்கர கதாதாரியா பெருமாளா இருக்கட்டும், நீங்க எவ்வளவு உத்கிருஷ்டமான ரூபங்கள் வேணா வச்சுக்கங்க, எல்லாம் எங்க வந்துருது அப்படின்னா இந்த சம்சாரத்துக்குள்ளார நாம ரூபங்களா வந்துருச்சு அப்படின்னாவே அது பகவான் இல்லை. அப்ப பகவானோட அபர ரூபங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் இருக்கிறது. பரரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்தம். அப்போ ஆதின்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எதிலிருந்து இது எல்லாம் உண்டாச்சோ அதுதான். இது எல்லாம் எதிலிருந்து உண்டாச்சோ, அகம் சர்வஸ்ய பிரபவக, இதான் ஒரு வார்த்தை. ஜன்மாத்யஸ்ய யதஹ, பிரம்மசூத்திரம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதிலிருந்து இந்த பூத்தங்கள் எல்லாம் உண்டாயிற்றோ. அப்போ ஆதி காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேடி 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 மூலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, இப்ப எங்க இருந்து சுவாமி போறது? இந்த ஜெகத்துக்கு மூலம் எங்க போறது அப்படின்னா, காலையில வேக்கப் ஆகிறது எங்க இருந்து வேக்கப் ஆகணும்? நான் ஒன்னும் தெரியல அப்படின்றதுல இருந்து வேக்கப் ஆகணும். அப்ப தூக்கத்துல எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்கின ஒன்றையும் அறியவில்லை அப்படின்றப்போ, அதே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து நீங்க தூங்குனீங்க அப்படின்னா, தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம். தூங்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வேக்கப்ல இதை வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணிக்கிட்டே, எங்க இருந்து உற்பத்தி ஆச்சோ திரும்ப அதையே லயம் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் தூக்கத்துல எப்படி இருந்த நான் சுகமா தூங்கினேன்னு சொல்றோம் பாஸ்ட்ல. தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் இல்லை. நான் தூங்குகிறேன்னு சொல்ல முடியாது. நான் தூங்கினேன், ஆனா நான் இருக்கின்றேன், சுகமா இருக்கின்றேன் அப்படின்னு ஒருத்தர் சமாதி அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா லய பிரக்கிரியா மூலமா போனார் அப்படின்னா, வெறும் தான் மட்டும் இருந்துகிட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்? எல்லாத்தையும் லயம் பண்ணிட்டேன். இந்திரியங்களை விஷயங்களை இந்திரியங்கள்ல லயம் பண்ணி, இந்திரியங்களை மனசுல லயம் பண்ணி, மனசை புத்தியில லயம் பண்ணி, புத்திய வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி புத்தின்னு சொல்லக்கூடிய சமஷ்டி மகத்தத்துவத்துல லயம் பண்ணி, பிராணன்ல அந்த பிராணனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஷேடோன்னு தன்னிடத்துல லயம் பண்ணினதுக்கு பிறகு மிச்சம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மிச்சம் ஒன்றும் இருக்காது. அப்ப அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அகம் நான் சுகமா இருக்கின்றேன், சச்சிதானந்தமா நான் இருக்கேன். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா, தூக்கத்துல நம்ம என்ன சொல்றோம்? வேறு ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றோம். அது அவித்யா, மாயா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த லய பிரக்கிரியால ஒருத்தன் போகும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்ல மாட்டான், ஒன்றும் இல்லை, நான் சுகமாய் இருக்கின்றேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனுக்கு அனுபவமாகும். இதுதான் அத்வைத சித்தின்னு பேரு. அதுதான் ஈஸ்வரன். இந்த அனுபவத்திலிருந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்தா அப்படின்னா
அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிறதெல்லாம் இந்த நானுக்கு மேலதான், இது எல்லாம் கல்பித்தம் அப்படின்னு நல்லா ஸ்திதி காலத்திலையும் அவனுக்கு நிஷ்டை உண்டாயிடும். இதுக்கப்புறம் நம்ம டெய்லி லயமாகிறோம். எதனிடத்துல லயமாகுது? இது எல்லாம் போய் திரும்பவும் அந்த நானிலேயே லயமாகி விடுகிறது. அப்போ மூல காரணத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மத்தை அறியறது ரொம்ப சுலபமா ஆகிவிடும், ஈஸ்வரன் அறியறது. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவ சமன்விதம் அப்படின்னா முதல்ல சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். மனனம் பண்ண பிறகு இந்த நான் நேத்தி 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 எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு இந்த நான் இருக்கும்ல மிச்சம், இந்த நான் கிடைக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் தான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு ஆத்மாவை பிரம்மமா பாவிக்கிறது, பிரம்ம பாவனம். இது அயதார்த்த பாவனமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உபாசனை மாதிரி அயதார்த்தம் இல்லை, பொய்யான பாவனை இல்லை, யதார்த்த பாவனம். யதார்த்த பாவனத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, இதுதான் பிரம்ம அபியாசத்துக்கு முக்கியமானது, யதார்த்த பாவனம். ரொம்ப இருக்கு அருமையா. விவேக சூடாமணியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகங்கள், ஒரு 10-11 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பாவம் பண்றதுக்காகவே சங்கரர் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பிரம்ம பாவம் பண்றது எதுக்கு அப்படின்னா, இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ பிரம்மம்னு சொல்லக்கூடிய சர்வாத்மாவா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, வாஸ்டா சிந்தனை பண்றதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பாவம்னு பேரு. அப்ப இந்த பிரம்ம பாவம் பண்றதுக்கு என்ன வேணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவம் சித்திக்கிறதுக்காக தான் 9வது ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கு, மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தக பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் வர்ஜனம் பண்ணிட்டு சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மச்சித்தாக மனசை வந்து பகவானிடத்திலேயே சமர்ப்பணம் பண்ணி சமம். அதுக்கப்புறம் மத்கத பிராணாக பகவானிடத்திலேயே வெளி விஷயங்கள்ல இந்திரியங்கள் போகாம தடுத்து பகவானிடத்திலேயே நிக்க வைக்கிறதுக்கு பேரு தமம், இந்திரிய நிகிரகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாலும் மற்றவங்களோட பேசும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் இது பண்ணிக்கிறது. 2 விஷயம்தான். எனக்கு வந்து பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்தார், இன்னைக்கு நேற்று வந்தார். வந்தோடனே எனக்கு பல வருஷமா வந்துட்டு இருக்காரு, எனக்கு போர் அடிச்சு போச்சு, யாரையும் பாக்குறதுக்கே போர் அடிக்குது. ஏன் அப்படின்னா என்ன பேசுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லௌகிகமான மனிதர். லௌகிகமான மனிதர்கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? எனக்கு என்ன வியாபாரம் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ நான் இப்ப என்ன நியமம் வச்சிருக்கேன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வேதாந்தம், ஒண்ணு என்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்கு வாங்க, என்னோட சப்ஜெக்ட்ல இருந்து பேசுங்க, பேசலாம். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. எனக்கு வேதாந்தத்துல இருந்து சாமி நீங்க சொல்றது தப்பு சாமி, பாருங்க இதுதான் கரெக்டா அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க. எனக்கு மேல இருந்துகிட்டு எனக்கு உபதேசம் பண்ணுங்க, இல்லைன்னா என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா டீக்கடை பெஞ்சு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்தேன் பார்த்தேன் போனேன் அப்படின்னு எதையுமே நான் இப்போ வந்து என்கரேஜ் பண்றது இல்லை. நேற்று ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாரு, எனக்கு அப்படியே தண்ணியை மீனை தூக்கி தண்ணியில போட்ட மாதிரி இருந்துச்சு, சகிச்சிக்க முடியாம இருந்துச்சு. அப்ப நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், இந்த வேதாந்த விஷயத்தையே ஈஸ்வர தத்துவத்தையே வந்து பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிச்சுக்கிறதா இருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிஷ்டைய கை கூடுமொழிய. மற்றபடி லௌகிகமான மனிதர்கள் அங்க போனேன், இங்க ப்ரோக்ராம் ஆச்சு, அங்க ப்ரோக்ராம் நடந்துச்சு, இந்த யோகனை, இங்க ஒரு குரு பூஜை இருந்துச்சு, இங்க ஒரு ஆராதனை இருந்துச்சு, இங்க ஒரு கும்பாபிஷேகம் இருந்துச்சு, என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் பேசு நல்ல விஷயமா? ஆமா நல்ல விஷயம்தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை என்ன பண்ணும், விக்ஷேபப்படுத்த. உலகத்துல 1000 நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கும், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இங்க சொல்லக்கூடிய நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா பாவம் சித்திக்க சகுனத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு என்னன்னு கேட்டா, கதயந்தஸ்சமாம் நித்தியம். பரஸ்பரம் எதை சொல்லணும், இந்த பகவானோட தத்துவங்களையே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அவரோட பலத்தையும் பகவானுடைய வீரியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பேசிக்கிட்டே இருக்கணும். நித்தியம் துஷ்யந்தி, இது மாதிரி பேசிக்கிட்டே போதும் போதும் போதும்னு வெளி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து ரிலீவ் ஆகணும், சதா உள்ளுக்குள்ளாரிய மகிழ்ச்சி அடையணும். அதே மாதிரி ரமந்தி அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை அடையிறது, போதுன்ற எண்ணத்தோட இருக்கிறது. அதுக்கப்புறம் பகவானோட தத்துவத்திலேயே ரம்மிச்சு போய் கிடக்கிறது. மெதுவா 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 அந்த ரம்மிப்பு அதிகமாக அதிகமாக
அந்த ரம்மிப்பு வந்து பாத்தீங்கன்னா பகவானிடத்திலேயே நான் சொல்லுவேன்ல, இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு ஒரு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா எப்படி இனிப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காவை கடிச்சு நல்லா சாப்பிட்டு வெளியில இருக்க காத்து அப்படியே உறிஞ்சி எடுத்தோம்னு வச்சுங்களேன், அப்படின்னு ஒரு உள்ள உறிஞ்சினா அப்படியே தொண்டை ஃபுல்லா நாக்கு ஃபுல்லா ஒரு இனிப்பு பரவும் பாத்தீங்களா. இதே மாதிரி பகவானோட தத்துவ சிந்தனையிலையும் ஜபத்திலையும் தியானத்திலையும் இருந்து 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 உள்ளுக்குள்ளார இருந்து ஒரு சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஊற ஆரம்பிக்கும். அந்த உள்ளுக்குள்ளார இருந்து சுகம் ஊற 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 அது பாவ சமாதின்னு சொல்லக்கூடியதுல கொண்டு போய் உங்களை சேர்க்கும். யோக சாஸ்திரத்துல அதுக்கு பேரு நிர்விசார சமாதி அப்படின்னு பேர். நிர்விசார வைசாரத்யாம் அத்தியாத்ம பிரசாதகன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த பாவ சமாதியை தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க நாயன்மார்கள்ல இருந்து ஆழ்வார்கள்ல இருந்து நிறைய பக்த மகான்கள் மீராபாய் மாதிரி இருக்கவங்கல இருந்து கோரா கும்பர்ல இருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி ரசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நாங்க அப்படின்னா லயிச்சு 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 அவங்க காணா போயிருக்காங்க. இல்லாம தாண்டது என்ன, இந்த உலகத்துல நான் இருக்கேன் இல்லை அப்படின்றதுல எல்லாம் இல்லாம போய் அந்த பாவ சமாதி அட்டைன் பண்றது. இதுக்கு பேரு யோகத்துல நிர்விசார சமாபத்தி. அதுல என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாத்ம பிரசாதனம். ஒரு அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு கிடைக்குது. பரிபூரண விரக்தி கிடைக்கும். இந்த லோகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா என்ன ஆயிடும், டிஸ்கனெக்ட் ஆகிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உண்டாகிற பிரசாதம் வைராக்கியம், ஆத்ம திருப்தி. அதுதான் பிரசாதம். ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதத்தை விபூதியை வாங்கி இது பண்ணிட்டு நல்லா அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசிராந்தியா இருக்கும். ஒரு தூண்ல வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா தொடச்சி வச்ச மாதிரி ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தரிசனம் பண்ணதுக்கு பிறகு உண்டாகிற பிரசாதம். சக்கரை பொங்கலோ புளியோதரையோ இல்லை, மனசு வந்து பாத்தீங்கன்னா தொடச்சி வச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பிரசாதம். அப்ப வேற எந்த விஷயத்திலையும் போகாம, லௌகிகத்துல குடும்ப விஷயத்திலயோ பிசினஸ்லயோ எதுலையுமே போகாம மனசு வந்து விசிராந்தியா சாந்தமாயிருக்கு பாத்தீங்களா, இதுதான் பிரசாதம். இந்த பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதியில இருந்து ஒண்ணு கிடைக்கும். இப்ப நமக்கு டெம்பரவரியா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிடைக்கிறது. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கோயிலுக்கு போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு நம்ம போயிடுறோம். விசிராந்தியை ஒரு மணி நேரம் உட்கார முடியுதா அப்படின்னா உட்கார முடியல. ஒரு 5 நிமிஷம் உட்காடுறோம். 5 நிமிஷம் உட்காந்து போலாமா, அங்க போகணும் இங்கே போகணும், இந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு டக்குன்னு நம்ம என்ன பண்றோம், கிளம்பி போயிடுறோம். அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுன்னா உட்கார்றதுக்கான சாமர்த்தியம் இல்லை. அப்ப அந்த சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவ சமாதிய அபியாசம் பண்றது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 தீர்க்க காலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்தீங்கன்னா அந்த விசிராந்தியா உட்கார்ந்தே இருக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். இந்த சாமர்த்தியத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், மெதுவா 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 வந்து நிஷ்டை கூட ஆரம்பிக்கும். நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானமானது நிஷ்டையில கொண்டு போயிட்டு பிரம்மானுபூதி வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகும். அதனால இது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த 9வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. சரி, அவங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பாவ சமாதி அடைஞ்சிருக்காங்களோ 9 பார்த்துட்டு 10 பார்க்கணும், இது 8 பார்க்கணும். 9வது வந்து பாத்தீங்கன்னா பாவம் சம்பவிக்கிறதுக்கான சாதனம். 8வது ஸ்லோகம் தான் என்னது, அகம் பிரபவஸ்ய அகம் சர்வஸ்ய பிரபவக மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. புத்திசாலிகள் என்ன பண்றாங்க, பாவத்தோடு கூடியவர்களாக ஆதி காரணத்தை அறிஞ்சு. ஆதி காரணம் எது, அகம் 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 தான் ஆதி காரணம். அந்த ஆதி காரணம் தான் பகவான் அப்படின்னு அறிஞ்சு அந்த பகவானிடத்திலேயே பாவ சமாதியை அடையிறது. அடிச்சா அப்போ அவங்களுக்கு என்ன சாமி நடக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா 10வது ஸ்லோகம் நேற்று பாடத்துல பார்த்தோம். தேஷாம் சததயுக்தானாம், சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா தைலதார மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பகவானோட கூடி இருக்காங்களோ, பாவ சமாதியோட கூடி அகம் பிரம்மாஸ்மி இருக்கிறது ஒரே தத்துவம் தான், அவர் மட்டும்தான் ஆதி காரணமா இருக்கார். இங்க ஜீவ ஜெகத்து வாஸ்தவத்துல இல்ல, இருக்கிறதெல்லாம் அவர் மாத்திரம்தான் அப்படின்னு அந்த பாவ சமாதியோடு சததயுக்தான சதா காலமும் அவரிடத்திலேயே பகவானிடத்திலேயே அந்த கான்சியஸ்னஸ்லயே கூடி இருக்கிறவங்களுக்கு
ஏதாவது பிரார்த்தனை பண்றாங்களா அப்படின்னா பிரார்த்தனை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பகவானோட வெளிப்பாடு எல்லாமே மாயை தான், குளோரி தான். இதெல்லாம் மாயா. இதுக்கு காரணமா இருக்கிறவர் மட்டும்தான் சத்தியம். அதனால பாத்தீங்கன்னா பிரீத்தி பூர்வகம் பஜதாம், வெறும் அன்பு மட்டும்தான், வெறும் அன்போட பிரீத்தியோட பகவானையே பாத்தீங்கன்னா பூஜிக்கிறவர்களாக பாவசமாதியில இருக்கிறவங்களா அவங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ததாமி புத்தி யோகம் தம், அந்த புத்தி யோகத்தை நான் அவங்களுக்கு தருகின்றேன். புத்தி யோகம் அப்படின்னா ஞான யோகம். ஏன் தரணும் பகவான் அத அப்படின்னா ஏன மாம் உபயாந்தி தே ஏன மாம் உபயாந்தி, எதனால் அவர்கள் என்னை அடைவார்களோ, எதனால் என்னை அவர்கள் அடைவார்களோ, என்னை அடைவார்கள் 6வது அத்தியாயத்துல 29, 30 பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 6வது அத்தியாயம் தான் நிதித்தியாசனத்தோட பலனை சொல்லுது. அந்த 6வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 29, 30 ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான காரியம் சொல்லிருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா பூத்தங்களிலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற தன்னையும், சர்வபூத்தானிச்ச ஆத்மனி எல்லா பூத்தங்களையும் தன்னிடத்திலையும், எல்லா ஜீவராசியிலையும் நான் தான் இருக்கேன், என்னிடத்துல தான் பாத்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகளும் இருக்கின்றன என்று பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடினவன். இப்ப நம்ம சொன்ன பாவம்ன்றது யோகம். மெதுவா மெதுவா பாவ சமாதி மெதுவா மெதுவா ஏகாகிரமாய் ஒரே பின் பாயிண்ட்ல வெறும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் நிற்கும். அப்படிப்பட்டவனுக்கு யோக யுக்தாத்மான பேர். யோகத்தோடு கூடினவனாக அவன் என்ன பண்றானா சர்வத்திர சமதர்ஷனக, எல்லா இடத்திலையும் எல்லாத்தையும் பகவானா பார்க்கிறது, தன்னையே பார்க்கிறது அப்படின்றத அவன் செய்கிறான். ஈக்ஷதே பார்க்கின்றான், சமதர்ஷனமா பார்க்கிறான், தன்னை பார்க்கிறான். ஆனா வாஸ்தவத்தை தான் யாரு? தான் தானே பிரம்மம். ஆதி காரணம் வேற ஏதாவது இருக்காரு? வேற ஆதி காரணம் இருக்க, ஒரே ஆதி காரணம் தான். அப்ப ஆதி காரணம் எது அப்படின்னா தான் தானே சுவாமி சொல்லியிருக்க அப்படின்னா இல்ல 29 சொன்னதுக்கு பிறகு 30 சொல்லுது. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. முக்கியமா சொல்லியிருக்க என்னன்னு கேட்டா எவன் பாத்தீங்கன்னா மாம் சர்வத்திர பஷ்யதி, என்னையே பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் பார்க்கிறானோ, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிரம்மைவ சர்வம் ஒண்ணு, எல்லா இடத்துலயும் இருக்கிறது பிரம்மம் தான். ஆத்மைவ சர்வம் இதம் சர்வம் எதயம் ஆத்மா, இது எல்லாம் ஆத்மாவா தான் இருக்கு. இதம் சர்வம் பிரம்ம, இது எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறது. சர்வத்திர என்னையே எவன் பார்க்கிறானோ, சர்வத்திர சர்வம் ச மயி பஷ்யதி, இது எல்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பகவான் இடத்துலதான் இருக்கு அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, சுத்த பிரம்மத்துலதான் இது எல்லாம் கல்பிதம். இந்த எல்லா கல்பனைகளுக்குள்ளாரையும் ஆதாரமா பகவான் இருக்கார். வாஸ்தவத்துல இதெல்லாம் கல்பனா, இது ஒண்ணும் இல்லை, இருக்கிறது ஒரே சச்சிதானந்தம் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனை விட்டு நானும் விலகுவதில்லை, என்னை விட்டு அவனும் விலகுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 31வது ஸ்லோகம் 6:31 சொல்லுது. சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜதி ஏகத்துவம் ஆஸ்திதா. முக்கியமான ஸ்லோகம் இதுதான். பகவான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புத்தி யோகத்தை தரார். அப்படின்னா என்ன யோகம்? புத்தி யோகம், ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 ஸ்லோகத்து தான் பலஸ்வரூபம். சர்வாத்ம பாவம், அது பாத்தீங்கன்னா நமக்கு அனுபவமா ஆகிவிடும். சர்வபூதஸ்திதம் யோமாம், எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய என்னை. பஜதி ஏகத்துவம் ஆஸ்திதக, முதல்ல தான் பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்ன்ற நான் ஒருவனா இருக்கின்றேன், ஒரு நான் மாத்திரம் இருக்கன்றதுல அந்த ஏகத்துவத்துல தான் நிலை பெற்றவனாக அவன் என்ன பண்றான்? எல்லாத்திலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற பகவான பாத்தீங்கன்னா பஜதி, அவன் பூஜிக்கின்றான். அப்ப பகவான் எங்க பாக்குறான்? முதல்ல பாத்தீங்கன்னா ஏகத்துவத்துல தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறான். நான் 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 நான்ல, அந்த நான்ல நின்னுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை எங்க பாக்குறான் அப்படின்னா சர்வபூதஸ்திதம் யோமா, எல்லா ஜீவராசிகள்லையும் பாத்தீங்கன்னா பகவான் தான் உள்ள இருக்கார் அப்படின்னு பஜதி பார்க்கின்றான்.
இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பக்தி சுவாமி? ஏக்கத்துவ பக்தி அப்படின்னு பேர். எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஒன்ன பாக்குறது ஏக்க பக்தி விசிஷ்யதே. ஏக்க பக்தி தான் ரொம்ப உயர்ந்தது. சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. அவன் எந்த நிலையில இருந்தாலும், எப்படி இருந்தாலும், குஷ்டரோகியா இருந்தாலும், அஷ்டாவக்ரர் மாதிரி 8 கோணலோட இருந்தாலும், நான் சொல்லியிருக்கேன்ல அஷ்டாவக்ரர் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா என்னது இவர் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்றது குஷ்டரோகியா ரைக்கோ மகரிஷி. ரைக்கோ மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா குஷ்டரோகியா இருந்தார். இது மாதிரி நிறைய எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அவஸ்தையில இருந்தாலும் சரி, அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. அந்த யோகி என்னிடத்திலேயே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஏக்கத்துவ பக்தி, சர்வத்திலையும் பகவான பாக்குற பக்தி. அந்த பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி யோகம் அப்படின்னு பேர். சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்றதுதான் பக்தி யோகம். அந்த புத்தி யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் பகவான்? வந்து பாத்தீங்கன்னா ததாமி, அவர்களுக்கு கொடுக்கின்றார். நிதித்தியாசனத்தோட பலன், நிதித்தியாசனத்தோட பலனா இருக்கிறது தான் இந்த புத்தி யோகம்னு சொல்லக்கூடிய. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. 11வது ஸ்லோகம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்து தேஷா இல்ல ஒரு அவதாரிக்கா இருக்கு. கிமர்த்தம் கஸ்யவா त्वत्तु प्राप्ति प्रतिबंध हेतोः नाशकं बुद्धियोगं तेषां त्वद्भक्तानां ददासि इति आकांक्षायाम आह. கேள்வி வருது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக கிமர்த்தம், எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா புத்தி யோகத்தை கொடுக்கணும்? கஸ்யவா, யாருக்காக கொடுக்கணும்? எதற்காக, யாருக்காக? त्वत्तु प्राप्ति प्रतिबंध हेतोः, உன்னை அடைவதற்கு எதையெல்லாம் தடைகளாக பிரதிபந்தங்களா இருக்குமோ. பகவான் அடையிறதுக்கு நமக்கு ஏகப்பட்டது இருக்குல்ல, நிக்க முடியுதா? மச்சித்தக மத்கத பிராணாக நிக்க முடியல. மனசு வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே மாட்டேங்குது, பகவான் இடத்துலயே எஸ்டாப்ளிஷ் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ பிரதிபந்தங்கள் நமக்கு இருக்கு. சதா அகம் 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 அகம்னு நிக்க முடியுமானா நிக்க முடியல. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த தடைகள் இருக்கு, பகவானை பிராப்தி பண்றதுக்கான தடை. அத நாசகம், அதை நாசம் பண்ணக்கூடிய புத்தி யோகம். அப்ப புத்தி யோகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு க்ஷணம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு இந்த உலகத்தோட ஒட்டாது. பகவான் வந்து இவர் நம்ம சொல்லுவார், அழகா சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், பழம் பழுத்திருச்சு அப்படின்னா உட் ஆப்பிள்ல விளாம்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா பழம் ஓட்டோட ஒட்டாது. புளியம்பழம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழுத்திருச்சு அப்படின்னா ஆட்டி பாத்தீங்கன்னா சத்தம் கேட்கும். விளாம்பழம் எப்படி பழுத்திருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆட்டி தான் பார்ப்போம். உள்ள டபுள் சத்தம் கேட்கும், ஓட்டோட ஒட்டாது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சகிருத் விபாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஞான யோகம்னா என்ன அர்த்தம்? சகிருத் விபாத்தம். ஒரே முறை வந்து பாத்தீங்கன்னா தோன்றி ஒரு மின்னல் மாதிரி தோண்டி போயிடும், நீதான்ப்பா நான் அப்படின்னு ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து உங்களை என்ன பண்ணும்? பிரிச்சு காட்டிடும். அப்படி காட்டுச்சு அப்படின்னா கைத்துல பாம்பை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரே ஒரு மின்னல் கீத்து, ஒரே லைட், யாரோ வந்து ரோட்ல வந்து போறவங்க என்ன பண்றாங்க, 2 வீலர் ஒண்ணு போகுது, அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார லைட்டா வந்துட்டு போச்சுன்னா கைத்துல இருக்க பாம்பு என்ன ஆயிடும்? அது வரைக்கும் கைத்துல பாம்பு, பைக்ல பாம்பு, பாம்பு பாம்பு பாம்புன்னு பார்த்துட்டு இருந்தோம். ரோட்ல போற ஒரு 2 வீலர் லைட் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா போதும், ஒரே ஒரு க்ஷணம். அந்த ஒரு க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கயிறுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்ப பாம்பு பார்ப்போமா? பாம்பு வரவே வராது. ஒரு மின்னல் வெட்டுச்சுன்னா பாம்பு போயிடும், கயிறு தெரிஞ்சிடும், வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் வரும். அப்படி ஒரு பிளாஷ் வந்துச்சு அப்படின்னா என்னாகும்? அவனுக்கு இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகவே உண்டாக. நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாரதரை பத்தி ஒன்று சொல்லியிருக்கேன். நாரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மத்துல அவரோட தேவரிஷியா அவர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கார். அம்மாவும் ரொம்ப கஷ்டம், வறுமை, ரொம்ப தரித்திரத்துல இருக்காங்க. ஒரு கிராமத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆசிரமத்துல இருந்து. நாரதரும் அவங்க அம்மாவும், சின்ன பையன் நாரதர். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மகரிஷிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார்? நல்ல சேவை பண்றார். மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா இவரோட
சின்ன பையனா இருக்கானே நல்லா பண்றானேன்னு ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் மகரிஷிலாம் போனதுக்கு பிறகு வந்து சாத்துர் மாசம் முடிஞ்சது எல்லாம் போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு பிறகு நாரதர் என்ன பண்றார் அப்படின்னா, யாரும் ஆதரவு எதுவுமே இல்லை. அவர் என்ன பண்றாரு, ரிஷிகள்லாம் கண்ண மூடி உட்கார்றாங்களே, நம்மளும் உட்காருவோம் அப்படின்னு மெதுவா காட்டு பக்கம் போய் வந்து பாத்தீங்கன்னா துருவனுக்கு நடந்த மாதிரியே, அவர் வேற காரணம், இவர் வேற காரணம். இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல உட்கார்ந்து வந்து கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்த மாத்திரத்துல என்னாவது நீண்ட காலம் உட்கார்ந்து இருக்கார். ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஃபிளாஷ் வந்துச்சு. வந்த மாத்திரத்துல நிர்விகல்ப சமாதி கைகூட்ட மாத்திரத்துல அவ்வளவுதான், அந்த உலகத்திலேயே அடைய முடியாதது ஒண்ணு அடையப்பட்டதாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ எதிர்பாராத விதமா அந்த சமாதி கலைஞ்சிருச்சு. கலைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாரதர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பிச்சைக்காரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் 20 ரூபாய் 50 ரூபான்னு ஏதாவது கொடுத்துருவேன். கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணும்னா, ஐயோ இவங்களுக்கு இன்னும் கூட அதிகமா கொடுக்கலாமே அப்படின்னு, அந்த 50 ரூபாய் கொடுங்க 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு திரும்ப வாங்குவோம் பாருங்க. அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய கம்பனமா இருக்கும். இன்னும் சாமி வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப கேட்கிறாரு, கம்மியா கொடுத்துருவாரோ அப்படின்னு வந்து பயம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அந்த 50 ரூபாய் 100 ரூபாயை புடுங்கிக்கிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாகும். அப்போ ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க ரிட்டர்ன் அவங்கள்ட்ட இருந்து எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு பதப்பதப்பு உண்டாகும். நான் பார்த்துருக்கேன், பிச்சை எடுக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதப்பதப்பு இருக்கும். திரும்ப ஒரு 500 ரூபாய் கொடுத்தோன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாகும். நாரதருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி ஆச்சு. இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உலகத்திலேயே அடைய முடியாத விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. அந்த ஞானம் உண்டான மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, திரும்ப அந்த ஞானம் அந்த அந்த பிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. நிர்விகல்ப சமாதில இருந்து அந்த காடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆற்றாம எப்படி இருக்கும். 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஒரு பிச்சைக்காரன்ட்ட திரும்ப வாங்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும். திரும்ப தரித்திரனா ஆக்கிட்டீங்க அப்படின்னா, கொடுக்காமே இருந்தா நிம்மதியா இருப்பான். அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப பிச்சைக்காரனா ஆக்கிட்டானா, ஐயோ போச்சேன்னு எப்படி இருப்பானோ. நாரதர் வந்து பாத்தீங்கன்னா காடு ஃபுல்லா சுத்தி திரியறாரு. ஐயோ போச்சே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவவாணி வந்து பாத்தீங்கன்னா அசரீரி வந்து பாத்தீங்கன்னா கேக்குது, உனக்கு இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யோகம் உனக்கு இந்த ஜென்மத்துல இல்லை, பிராப்தி இல்லை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ இந்த பாதையில அப்படியே போயிட்டே இரு அப்படின்னு சொல்லு. உடனே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சமாதானமாயி நல்லா வந்து அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஈஸ்வர சிந்தனையிலே இருக்கும்போது இவரோட தேகம் விட்டு போகுது. அடுத்த கல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவானோட மானச புத்திரரா இருக்கிறதுலயே மகரிஷிகள்லயே மிகவும் உயர்ந்த மகரிஷியா வந்து பாத்தீங்கன்னா நாரத மகரிஷியா அவதாரம் பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளாஷ் வந்துச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா நாரதருக்கு ஒட்டவே இல்லையா, ஜீவன் முக்தி ஆகல. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரம் ஒரு பிளாஷ் வந்துருச்சு அப்படின்னா பகவான் தான் சத்தியம் தோணிடுச்சு அப்படின்னா அந்த உலகத்துல எதோடையும் ஒட்டவே ஒட்டாது. மிஞ்சி இருந்த காலம் எல்லாம் நாரதர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த லோகத்தோட விரக்தனா இருந்துகிட்டு பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் இருந்து இந்த தேகத்தை விட்டு தேவ மகிழ்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா மாறுற. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் சொல்றாரு, நம்ம அந்த பகவானை அடையறதுக்கு எதெல்லாம் பிரதிபந்தமா இருக்குமோ, தடைகளா இருக்குமோ, அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது புத்தி யோகம். அந்த புத்தி யோகத்தை தேஷாம் அவர்களுக்கு, யாருக்கு, தொத்து பக்தானாம் ததாசி அவருடைய பக்தர்களுக்கு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறார். இது ஆகாங்ஷாயாமாக யாருக்கு கொடுக்கிறார், எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இது 11வது ஸ்லோகத்துல எதற்காக யாருக்காக கொடுக்கிறார், எதுக்காக பகவான் கொடுக்கிறார், யாருக்காக கொடுக்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிக்கும். தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம் யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதாம். தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம் யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், தேஷாம் அவர்களுக்கு. எவர்களுக்கு?
அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி 9வது ஸ்லோகத்துல சொன்னோம்ல, மச்சித்தாஹா மத்கத பிராணாஹா போதயந்தக பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகத்திலையும் தேஷாம் சததயுக்தானாம்னு போட்டிருக்கேன். அந்த தேஷாம் எடுத்து இங்க போட்டுக்கணும். தேஷாம்னு என்ன அர்த்தம்? சததயுக்தானாம் தேஷாம். சதா வந்து பாத்தீங்கன்னா பகவானையே தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா அனுகம்பார்த்தம். அனுகம்பனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கருணா, தயா அப்படின்னு அர்த்தம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா கருணை கூர்ந்து, ஐயோ இவன் என்னையே பிடிச்சுக்கிட்டு இருக்கானே, என்னையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கானே, இந்த உலகத்து விஷயத்து பக்கம் கவனம் போக மாட்டேங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தயாவோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிறது. சிக்கென்று பிடித்தேன் அப்படின்ற காலை போய் கெட்டியா பிடிச்சுக்கிட்ட மாதிரி, விடமாட்டேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானை கெட்டியா பிடிச்ச மாத்திரத்துல அவர்களுக்கு ரொம்ப தயை கூர்ந்து, அணுக்கம்பார்த்தம்னா தயாவா ரொம்ப அனுகிரகம் பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஆத்ம பாவஸ்தக. செகண்ட் லைன்ல இருக்கு. ஆத்ம பாவஸ்தகனா எங்க இருந்து அனுகிரகம் பண்றார்? எங்கேயாவது வைகுண்டம், கைலாயம் எங்கேயாவது இருந்து பண்றாரா? இல்ல. ஆத்ம பாவஸ்தக அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பகவான். பகவான் எங்க இருக்கார்? உள்ள அகம் அகம் அகம்னு ஒரிஜினல் பிம்பமா உள்ளேயே நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கார். அந்த ஹிருதயத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பகவான் ஆத்ம பாவஸ்தகா. ஆத்ம பாவஸ்தகனா நம்ம எல்லாருமே சொல்றோமே நான் நான் நான். அந்த நானா நிற்கின்ற அந்த பகவான் என்ன பண்றார்? ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலும் இருக்கிற பகவான் என்ன பண்றார்? அப்படி இருக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய அகம் ஏவ, நான் தான் 10:20 சொல்ல போற. அகமாத்மா குடாகேஷக சர்வ பூத்தாசயஸ்திதகன்னு 20வது ஸ்லோகத்துல சொல்ல போற. நான் தான் எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கேன். அப்ப பகவான் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ள தெரியலையே சுவாமி, அதுதான் இப்ப பண்ண போற. அப்ப நல்லா பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, சதா பக்தி பண்றவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா உள்ளேயே நானா இருக்கக்கூடிய அந்த பகவான் என்ன பண்றாருன்னா அஜ்ஞானஜம் தமக. ஒரு அஜ்ஞானம் இருக்கு. என்ன அஜ்ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகாதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நான்ற ஒரு புத்தி நமக்கு வந்துருச்சு. நான் பிரம்மம் அப்படின்னு நான் ஒரிஜினல் சுத்த சச்சிதானந்தம்னு நினைக்காம இந்த தேகத்துல இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு தேகத்தோட சேர்ந்து என்ன ஐடென்டிஃபை பண்றேன். நான் தேகம், நான் ஜீவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் பண்றேன். இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானத்திலிருந்து உண்டான இருட்டு. அஜ்ஞானஜம், அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது அஜ்ஞானஜம். எது உண்டாச்சு? ஒரு இருட்டு, ஒரு மோகம், ஒரு மயக்கம் உண்டாச்சு. கைத்த வந்து பாத்தீங்கன்னா கயிறா பார்க்காம கைத்த வந்து பாத்தீங்கன்னா பாம்பா பாக்குற மாதிரி நான் சச்சிதானந்தமா ஈஸ்வர சுரூபமா இருக்கேன் அப்படின்னு பார்க்காம அந்த அரை இருட்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் நம்மளை மறைச்சு அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் தேகம் அப்படின்னு பாக்குறோமே, அதுதான் இருட்டு. அந்த அஜ்ஞான இருட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள இருக்கிற பகவான் பாஸ்வதா பிரகாசத்தினால, தன்னுடைய ஆத்ம பிரகாசத்தினால என்ன பண்றாரு? ஞான தீபேன தன்னை பிரகடனப்படுத்துறார். யமை வேஷ விருணத்தே தேன லப்யக தஸ்யைவ தனுகும் ஸ்வாம் அப்படின்னு இருக்கு. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம். யாரு வந்து பாத்தீங்கன்னா பகவானையே வரணம் செய்கின்றார்களோ, எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணாம், நான் பகவான் மட்டும்தான் வேணும் அப்படின்னு வரனா செலக்ட் பண்றாங்களோ, வரன் பாக்குறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு நிறைய பார்ப்போம். வரன் பார்த்து பாக்குறோம். 10 பொண்ணுங்களை பார்த்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்றது. பச்சி சுச்சி சாப்பிட்டு போறது. இது பிடிக்கல, இதுக்கு முடி சரியில்லை, இதுக்கு கலர் சரியில்லை, இது ஹைட்டா இல்லை, இது குள்ளமா இருக்கு, இது ஹைட்டா இருக்கு, இது ஒல்லியா இருக்கு, இது குண்டா இருக்கு அப்படின்னு, இது படிக்கல, இது படிச்சிருக்கு, ரொம்ப அகங்காரியா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா செலக்ட் பண்ணி நம்ம பண்றோம்ல. அப்போ எல்லா ஐட்டத்திலையும் கார் வாங்கினா, போன் வாங்கினா, ஒவ்வொரு சின்ன ஐட்டம் வாங்கும் போது செலக்ட் பண்ணி வாங்குறோம்ல. இதே மாதிரி எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் எதுவுமே வேணாம், எனக்கு இந்த ஒரே ஒரு பகவான் மட்டும்தான் வேணும்னு யாரு யமை வேஷ விருணத்தை தேன லப்யம் எவன் செலக்ட் பண்றானோ
அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாருன்னா தஸ்யைவ தனூகும் ஸ்வாம், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், உள்ள இருந்து என்ன பண்றார், பிரகடனமாகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார், நீ இதுவரைக்கும் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியப்பா, நீ இந்த தேகம் இல்ல அப்படின்னு ஒரே ஒரு க்ஷணம் சக்ருத் விபாத்தம், ஒரு மின்னல் வெற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு போயிடுவார். யார், நாரதருக்கு காட்டினார்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் உபாசகர்களுக்கு எல்லாத்துக்கும் நித்தியமா உபாசிக்கிறவங்களுக்கு காட்டுற. எப்படிப்பட்ட தீபம் அது, ஞான தீபேன பாஸ்வதா, ஞானம் என்ற பிரகாசத்தினால், ஞான தீபத்திலிருந்து உண்டாகக்கூடிய பாஸ்வதா பிரகாசத்தினால நாசயாமி, அந்த அஜானத்திலிருந்து உண்டான இருட்டு, மோகம், மயக்கம், அதை என்ன பண்றாரு அப்படின்னா நாசம் செய்கின்றார். ஜீவன் நான், ஜீவன் நான், ஜீவாத்மா நான், தேகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருட்டு, அஜ்ஞானம். அந்த இருட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா மயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினால வந்து உள்ளுக்குள்ளார அகம் அப்படின்னு ஒரே ஒரு அனுபூதி போச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்றதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா, மச்சித்தகா மத்கத பிராணாகா, எதுக்காக சமம் தமம் உபரதி பகவானே ஆராதனை பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தன்னை காட்டணுன்றதுக்காக. ஒரு க்ஷணம் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பிரகடனப்படுத்தினார்னா இந்த மொத்த சம்சாரமும் இல்லாம போயிடும். அது மாதிரி பகவான் தன்னுடைய ஞான பிரகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அந்த அஜ்ஞானத்தை நாசம் செய்கிறார் சொல்லியாச்சு. அப்ப எதற்காக பண்றார், அஜ்ஞானத்தை நாசம் பண்றதுக்காக ஞான யோகத்தை கொடுக்கிறார். அதே நேரத்துல யாருக்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்காக, அனுகம்பார்த்தம் சொல்லியாச்சு, தயா பண்றதுக்காக. யாருக்காக கொடுக்கிறார் அப்படின்னா நல்லா வந்து தேஷாம் சதத யுக்தானாம்னு போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது, சதா பகவானிய தியானிக்கிறவங்களுக்கு சொல்லியாச்சு. பாஷித்துக்கு வந்து தேஷாம் ஏவ, தேஷாம் ஏவனா போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்க, தேஷாம் சதத யுக்தானாம்னு போட்டிருக்கு. சதா காலமும் பகவானையே. இப்ப நம்ம என்ன பண்ண முடியுது, சதா காலம் பண்றோம்னா இல்ல இல்ல, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல இல்ல. காலையில ஒரு கிளாஸ் கேட்கிறோம், பாதி பேர் போயிடுறோம். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு கிளாஸ் கேட்கிறோம், 2 கிளாஸ் கேட்டவங்க அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் 3 கிளாஸ் கேட்கிறோம். ஆனால் 3 கிளாஸ்க்கு கேட்கறதுக்கு நடுவுல விவகாரங்கள் எல்லாம் இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸும் வந்து போயிட்டு இருக்கு. மீதி இன்னும் ஆக்குபை பண்ணாம வந்து நிறைய டைம் வேற விஷயங்கள் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு நம்ம. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 24/7 வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணும்போது கொஞ்சம் காலம் கொடுக்குறீங்க, மனநம். இப்ப நான் மனநம் பண்ணிட்டு இருக்கேன். மனநம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட சமயத்துக்கும் என்னோட சமயத்துக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை காட்டிலும் அதிகமான சமயத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கொடுத்துட்டு இருக்கேன். வேற எந்த லைஃப்ல வேற எந்த விஷயங்களும் இல்லாம இதுவே வந்து. ஆனாலும் இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக்க பிரத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியலன்னா இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். பிடிஎஃப் தயார் பண்ணணும், எல்லாத்துக்கும் அனுப்பணும், ரெஃபரன்ஸ் எடுக்கணும், புக்கை மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த கிளாஸ் நடக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கு மனநத்துல. இதே நிதித்தியாசனத்துல போகும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டல் ஷட் டவுன், எந்த காரியமும் இருக்காது நிதித்தியாசனத்துல. 6வது சாப்டர் படிச்சீங்கன்னா தெரியும். சர்வ சங்கல்ப பரித்தியாகி யோகாரூடஸ்ததோச்சது, எந்த சங்கல்பங்களும் இல்லாம சதா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சரணத்தையே அகம்லேயே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப வந்து என்ன ஆகுனா சதத யுக்தானாம்ன்றதுக்கு அர்த்தம் சதா காலமும் பகவானோட சிந்தனையிலேயே இருக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு தேஷாம் ஏவ, ஆச்சாரிய பாஷித்து சொல்றார், அவர்களுக்கே ஏவகாரம் போடுறார், அவர்களுக்குத்தான் என்ன வருது அப்படின்னா உள்ள இருக்கிற பகவான் என்ன பண்றார், யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறார்னா கதம் நாம ஸ்ரேயகஸ்யாதிதி, ஐயோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி மோட்சம் உண்டாகும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் அனுகிரகம் பண்ணாரு, நான் நிறைய தனம் தானியம் பகுபுத்திர லாபம் எல்லாம் கொடுத்து, நிறைய ஆயுள் எல்லாம் கொடுத்து, நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்றாருன்னு. அனுகிரகம் வேற, அதெல்லாம் நம்ம கேட்கறது. வாஸ்தவத்துல ஸ்ரேயஸ கொடுக்கிறார் பகவான். ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு 2 சொல்றோம். பிரியமானதெல்லாம் பிரேயஸ், இந்த வேல்யூ வெல்த் எல்லாம் ஐஸ்வர்யங்கள் எல்லாம். ஸ்ரேயஸ்ன்றதுக்கு அர்த்தம் மோக்ஷம். அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, பகவான் உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பக்தனை பத்தி யோசிக்கிறாராம். யார் பகவான், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அங்கேயே இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்க ஜீவன், அவன் என்ன பண்றான், வெளியில பார்க்காம உள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். பகவானையே பார்த்து பகவானே அனுகிரகம் பண்ணு, பகவானே அனுகிரகம் பண்ணு, பகவானே நீதான் நான் எனக்கு தெரியப்படுத்து,
நீதான் நான் தெரியப்படுத்த சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது, அகம் பிரம்மாஸ்மி சொல்லுது. ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குதே பகவானே, ஏதோ ஒரு தடை இருக்கு, ஏதோ ஒரு இது இருக்கு. எல்லாம் புரியுது, சாஸ்திரம் எல்லாம் புரியுது, ஆனா ஏதோ ஒரு அப்டக்கிள் இருக்கு பகவானே, உன்னை தெரியப்படுத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சதா அந்த சிந்தனை பண்றவங்களுக்கு அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கிற பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இவனுக்கு எப்படிப்பா மோட்சம் உண்டாகும், கதம் நாம ஸ்ரேயஸ்யாத், இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மோட்சம் உண்டாகும் அப்படின்னு அனுகம்பார்த்தம். அனுகம்பனம்னா என்ன அர்த்தம்? தயாஹேதோஹோ, தயைக்கு காரணமா இருக்கிறது அனுகம்பனம் அப்படின்னா தயா, கருணா. அவருக்குள்ளார ஒரு கருணா வருது. கருணையினால என்ன பண்றாரு அப்படின்னா, அகம் அஜ்ஞானஜம், நான் என்ன பண்றேன் கருணையோடு நான் அவர்களுக்கு, அஜ்ஞானஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிவேகதோ ஜாத்தம், விவேகம் இல்லாத தன்மையினால உண்டானது. நான் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றேன், இந்த ஜீவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால விவேகம் இல்லாத தன்மையினால உண்டானது. எது உண்டாச்சு? மித்யா பிரத்யய லட்சணம், பொய்யறிவு. மித்யா பிரத்யம்னா விபரிய ஞானம், அதத்ரூப பிரதிஷ்டம் பார்த்துருக்கோம்ல. விபரிய ஞானம் பொய்யறிவு, அதுக்கு பேரு மித்யா பிரத்யம்னு பேர். எதுப்பா மித்யா பிரத்யம்? மித்யா ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜீவன், நான் தேகம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் சம்சாரி, நான் பிறந்தேன் இறந்து போவேன், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இந்த துக்கம் இருக்கு அந்த துக்கம் இருக்கு அப்படின்னு இந்த தேகத்தை சார்ந்து என்னெல்லாம் இருக்கோ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை சார்ந்து எதெல்லாம் சிந்தனை பண்றோமோ அது எல்லாம் பொய்யான அறிவு. அதுக்கு பேர் மித்யா பிரத்யம்னு பேரு, பொய்யறிவு. அந்த லட்சணத்தை உடையது எதுவோ அதுதான் அவிவேகத்திலிருந்து விவேகத்துக்கு மாறா இருக்கிற பிரிச்சறியாத அந்த தன்மையிலிருந்து உண்டாகிறது. அதுதான் அஜ்ஞானஜம் அப்படின்னு பேர். அது அப்படிப்பட்ட லட்சணத்தை உடைய எது? அது மயக்கம். நம்ம சொல்றோம்ல ஒரு மோகம். ஆச்சாரிய சொல்றாரு, மோகாந்தகாரம் தமோ, அந்தகாரம் இருட்டு. எப்படிப்பட்ட இருட்டு அப்படின்னா, மோகம் எதுன்னு தெரியாம, கயிறு எது பாம்பு எதுன்னு தெரியாம கைத்த பாம்புன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அதே மாதிரி நானை வந்து பாத்தீங்க அப்படின்னா சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிற நானை ஜீவன் சம்சாரி தேகம் அப்படின்னா பாக்குறமே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத பார்க்காம அதுக்கு மேல வேற ஒன்ன பாக்குறது, கைத்த பாம்பா பாக்குற மாதிரி, சிப்பிய வெள்ளியா பாக்குற மாதிரி பாக்குறது, அதுதான் மோக அந்தகாரம், அந்த இருட்டு. அதுதான் தமசுன்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு, அகம் நாசயாமி, அதுக்கு முன்னாடி இருக்குல்ல அகம், அந்த நான், அந்த அஜ்ஞானத்தை நான் என்ன பண்றேன், நாசம் செய்கின்றேன். எப்படி நாசம் பண்றாரு? ஆத்மபாவஸ்தக, ஆத்மாவில நிற்பவனா இருந்துகிட்டு, உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல நிக்கிறவனா இருந்துகிட்டு. ஆத்மன்றதுக்கு அர்த்தம் ஆத்மனி ஸ்தக, ஆத்மஸ்தக, ஆத்ம பாவஸ்தக. ஆத்மனினா இந்த இடத்துல என்ன எடுக்கணும்? ஹிருதயம், ஹிருதயத்துல இருக்கிறவன் அப்படின்னு எடுக்கணும். ஆத்மனா ஆத்மா வேற அவன் வேறன்னு ஆயிடும். ஆத்மஸ்தகனா ஆத்மா வேற அவன் வேறன்னு, ஆத்மாவில நிக்கிறவன் அப்படின்னு. அப்படி இல்லை. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம், ஸ்தக அப்படின்னா ஆத்மாவில் நிற்பவனாக இருக்கிறவன். என்னோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா நீக்கா சதா காலமும் பூரணமா ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அவன். எப்படி ஆத்ம பாவஸ்தகன் சொல்லியிருக்கேன் சுவாமி. அப்படின்னா ஆத்மனோ பாவகா அந்த கரணாசய, ஆச்சாரி சொல்றார். ஆத்மனோன்றதுக்கு அர்த்தம் அந்த கரணத்துல இருக்கிறவன். அந்த கரணம்னா இந்த அர்த்தம் எது எடுக்கணும்? ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல ஆசையக அப்படின்னா வீற்றிருக்கின்றவனை அவன் என்ன பண்றான்? தஸ்மின் ஏவ ஸ்திதகசன், அந்த ஹிருதயத்திலேயே இருந்துகிட்டு அவன் என்ன பண்றான்? ஞான தீபேன அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரகாசத்தை எழுப்புறான். நான் டெய்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், சுவாமி உன்னை பிரகடனப்படுத்து, உன்னை பிரகடனப்படுத்து, உன்னை பிரகடனப்படுத்து அப்படின்னு. அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரகடனம் ஆகாம இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். என்னன்னா, கேனோபனிஷத்து படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், 2 விதமான அனுபூதி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்படுது. 2 விதமான அனுபூதி அப்படின்னா சக்ருத் விபாத்தம் அப்படின்னு ஒரு விபாத்தம். எப்படி அப்படின்னா, புத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க அப்படின்னா, புத்தா வந்து பாத்தீங்கன்னா போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டானது அப்படின்னு. அதெல்லாம் அவங்க நல்லா போதி மரத்துக்கு போனீங்க அப்படின்னா கொண்டாடுறதெல்லாம் இருக்கு.
அவருடைய அவருடைய ஞானம் பெற்ற இடம்லாம் இருக்கு. இதுல வந்து காசியில வந்து பாத்தீங்கன்னா அவர் முதல் உபதேசம் பண்ண இடம் இருக்கு, ஞானம் அடைஞ்ச இடம் போதி மரம் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாஷ் உண்டான டைம் ஒன்று சொல்றாங்க, ஞானம் உண்டான இது அப்படின்னு. இது யாராவது மறுக்கலாமா அப்படின்னா, வேதாந்தம் நிறைய இடத்துல படிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ அவருக்கு ஏதோ இப்படி ஆச்சா அப்படின்னு. சாஸ்திரத்துல அது இருக்கு. சங்கரர் கேனோபனிஷத்துல என்ன பண்றார், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை மறுக்கவே இல்லை. இப்ப நிறைய மகான், இப்ப நான் நாரதரோட சொன்னது பாத்தீங்களா, நாரதருக்கு சொன்ன மாதிரியே இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் மாதிரி எப்படி வரும், அது மின்னல் கீற்று மாதிரி வந்து ஒரு பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்றாரு என்னன்னா, பாம்பை நம்ம பாக்குறோம், ஒரு மின்னல் வந்த மாத்திரத்துல பாம்பு போய் கயிறு எப்படி தெரியுதோ திரும்ப திரும்ப பார்க்க முடியுமா கயிற்ற, இதை பாம்பை பார்க்க முடியாது. ஒன்ஸ் ஒரு மின்னல் வந்துச்சு அப்படின்னா, மின்னல் எவ்வளவு நேரம் வந்துச்சு, க்ஷண நேரம். எப்படி வந்துச்சு, திடீர்னு வந்துச்சு, ஒரே ஒரு க்ஷணம், திடீர்னு ஆக்சிடென்டலா ஒரு மின்னல் வெட்டிட்டு போச்சு. அந்த ஒரு மின்னல் ஒரு க்ஷணம் வெட்டின மாத்திரத்துல தேகபாவம் போய் பிரம்மபாவம் வந்துடும். இதுக்கு பேரு சகிருத் விபாத்தம் அப்படின்னு பேரு, சகிருத் விபாத்தம். இதுக்கு அப்புறம் வேற ஒரு இது இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 அதுக்கு முந்தின ப்ராசஸ் சொல்லுது. எப்படி முந்தின ப்ராசஸ் அப்படின்னா, சூரிய உதயம் நடக்கும் போது எப்படி நடக்குமோ அது மாதிரி ஞானம். சூரிய உதயம் எப்படி நடக்கும், இப்ப நம்ம எல்லாம் சுவாமி எனக்கு அது மாதிரி நடக்கலையேன்னு ஏங்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிப்பன் கட் பண்றதுதான் சகிருத் விபாத்தம். ரிப்பன் கட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் பண்ணல, வீடு கட்டணும், வீடு கட்டினதுக்கு பிறகு ரிப்பன் கட் பண்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பண்றது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சூரிய உதயம் நடக்கிற மாதிரி நடக்கும். எப்படி சூரிய உதயம் நடக்கும், மெதுவா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வெயில் காலம் வந்துருச்சா, 3:45 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பிரகாசம் வந்துருது. 3:45 பிரகாசம் வந்துருது. மெதுவா 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு போய் 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 பிரகாசம் வந்து 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 பூரணமா சூரியன் வெளில வந்த மாத்திரத்தை இருட்டு எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறமும் 12 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் பிரகாசம் மட்டும்தான், வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டமாமிர்தம் சொல்றோம். வாஸ்தவத்துல அங்க இருட்டுன்றதுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இடமே இல்லாம, இதே மாதிரி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அது பரிபக்குவமாய் பூரண ஞானமானது டும் அப்படியா. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசகிருத்து அப்படின்னு பேர். அசகிருத்துனா என்ன அர்த்தம், சகிருத்துனா மின்னல் மாதிரி, அசகிருத்து அப்படின்னா பலமுறை அபியாசம் பண்ணி 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 பண்ணி. நெல்லு குத்துறது எக்ஸாம்பிள் சொன்னல, நெல்லு குத்திக்கிட்டே இருக்க மெதுவா 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 உமி தனியா நெல்லு தனியா ஆகிற மாதிரி. இதுக்கு பேர் அசகிருத்து அப்படின்னு பேர். சகிருத் விபாத்தம், அசகிருத்து விபாத்தம். அசகிருத்து விபாத்தம்னா வந்து 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 போய் அதுக்கப்புறம் அது நிஷ்டையா மாறுறது அசகிருத்து விபாத்தம், பலமுறை நடக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமானிய ஆட்கள், ஆம் ஆத்மி நம்ம எல்லாம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் சிரவண மனன நிதித்தியாசனத்தை போறோம். இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஜென்மத்துல என்ன ஆகும், அது வந்து பாத்தீங்கன்னா சகிருத் விபாத்தமா. இந்த ஜென்மத்துல நல்லா முயற்சி பண்றோம், ஆகாம போகும்போது அடுத்த ஜென்மத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகும்னு கேட்டா, ரமணர் மாதிரியோ இது மாதிரியோ திடீர்னு ஒரு பிளாஷ் உண்டாரு, புத்தர் மாதிரியோ ஒரு பிளாஷ் உண்டா, சகிருத் விபாத்தம் அப்படின்னு பேர். அப்போ ஞான தீபத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்க வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம பாம்பு பார்த்துட்டு இருக்கோம், கைத்துல பாம்பு பாக்குறோம் அப்படின்னா ஒரு தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு லைட் தெரியுது, யாரோ 2 வீலர்ல வந்துட்டு இருக்காங்க, லைட்டா அந்த வெளிச்சம் மெதுவா 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 பக்கத்துல வர்றது ஆரம்பிக்குது, பக்கத்துல வருது. நம்ம பக்கத்துல வரும்போது ஃபுல் பிரகாசம் வந்து அந்த கைத்து பக்கத்துல வெளிச்சம் வரும்போது கயிறுல பாம்புன்னு நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறோம்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை உள்ளுக்குள்ளார நான் 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 ஜீவன் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கமே, இது உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பகவான் என்ன பண்றார், மெதுவா மெதுவா. இங்க கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, எவன் அந்த பகவானையே செலக்ட் பண்றானோ, வர்ணம் பண்றானோ, தேர்ந்தெடுக்கிறானோ, அவனை அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு இருக்கு. நம்ம கேள்வி வருது, நிர்குண நிராகாரம்னு சொல்லிட்டீங்க, அந்த நிர்குண நிராகாரமா இருக்கிற ஆத்மா எப்படி, பகவான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவரை செலக்ட் பண்ணுவார் இந்த முமுட்சுவை அப்படின்னு கேட்டோன்னா, அங்க ஆனந்தகிரி டீக்கா வந்து அருமையா எழுதுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு ரூபேன பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவனை தேர்ந்தெடுக்கிறார்.
இவன் பகவானை தேர்ந்தெடுத்துட்டான், இவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரிச்சிட்டான். அதுக்கப்புறம் பகவான் வரிக்கிறாராம். எப்படி வரிக்கிறார்? வரணம் பண்றாராம். பகவான் எப்படி வரணம் பண்றார், தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, ஐயோ இவன் நல்லா உபாசகனா இருக்கானே, இவனுக்கு என்ன பண்ணணும், இவனை இங்க கொண்டுட்டு போ, இங்க கொண்டு போ. கீழே வீட்டு மாமா இருக்கார். கீழ் வீட்டு மாமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தோட ஒரு சம்பந்தமும் இருந்தவே இல்லை. அவர் எங்கேயோ இருந்தார். கும்பகோணம் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு பார்த்துக்கிட்டு இருந்தார். கும்பகோணத்துல போய் கோயில் பக்கத்துல எங்கேயாவது செட்டில் ஆகலாமா அப்படின்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. என்னோட கீழ் வீட்டுல வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத, ஸ்பிரிச்சுவலே சம்பந்தம் இல்லாத அசுர இயல்பு. நாங்க ரொம்ப சங்கடமா இருந்தோம், என்னடா அது இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அவங்க போனாங்க. மாமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டேன், மாமா மாமி வந்துட்டாங்க, வானப்பிரஸ்தர்களா. ஆச்சரியம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுறதே இல்லை. நான் பாடம் போயிட்டே இருந்துச்சு. மாமா வந்து நல்லா பூஜை பண்ணிட்டு, நல்லா சௌக்கியமா திரிகால சந்தியா பண்ணிக்கிட்டு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சோடச பூச்சார பூஜை பண்ணிக்கிட்டு நித்தியம் அப்படியே நடந்துட்டு. நான் உங்களுக்கு நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு மாமா இருக்காருன்னு. அப்ப என்னன்னா நல்லா நடந்துகிட்டே இருந்துச்சு. பகவான் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? சதா நீங்க ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு அவனோட சேவையில இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள், சாமி பகவத்கீதை ஆரம்பிக்க போறீங்களா, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். வாங்க உங்களுக்கு இதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், வாங்க அப்படின்னு. அப்ப பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் போயிட்டே இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சுவாத்தியாயம் போயிட்டே இருக்கு. இப்ப யார் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை அமைச்சு வச்சு எந்த ரூபத்துல தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு ரூபத்துல பகவான் என்ன பண்றார், வரணம் பண்றாரா சிஷ்யனை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நம்ம பண்ணின ஆராதனைகளோட பிரதிபலன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து வேதாந்தம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு குருநாதரியம் கொடுத்து, நம்ம எத்தனை ஜென்மத்தை பண்ணிருக்கோம்னு தெரியல. இப்ப நம்ம நீங்க நினைக்கலாம், சாமி நான் இந்த ஜென்மத்தை ஒண்ணுமே பண்ணலையே சாமி, எத்தனை ஜென்மத்துல என்னென்ன பகவானை வந்து ஆராதனை பண்ணோன்னு தெரியல, பகவானுக்காக என்னென்ன தபஸ் பண்ணோன்னு தெரியல. ஒரு பகவத்கீதை கேட்கறதுக்கோ இதுக்கோ ஒரு பெரிய பாக்கியம் வேணும், எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆச்சரிய வக்தா குஷலோசிய லப்தா. சொல்றவர் அரிதானவர், கேட்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள். மனுஷியானாம் சகசிரேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஈஸியா கிடைக்கல. ஈஸ்வர ஆராதனையினால மட்டும்தான் பகவான் செலக்ட் பண்ணி குருநாதர் அனுப்புறார், சிரவணம் நடக்குது. அதுக்கப்புறம் நல்லா வந்து சகபாட்டிகளா வேதாந்த விசாரம் பண்றதுக்கு, மனனம் பண்றதுக்கும் சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறார். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கும் பகவானே வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றார். அவரை பிடிச்சுக்கணும், வேற எதுவும் இல்லை. அப்ப அதனால ஆச்சாரியர் நீங்க சொல்றாரு, மெதுவா சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்து மூலமா ஞானம் என்னாகும், மெதுவா சூரிய உதயம் மாதிரி பெருசாகிட்டே போய் மொத்த பிரகாசம் வரும்போது மொத்த இருட்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகுது ஞான பிரகாசத்தினால். ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ற, பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல சொல்ற, தேஷாம் ஏவ கதம்னு. இது கொஞ்சம் பெருசு, ஆரம்பிச்சோம் அப்படின்னா முடியாது. நாளைக்கு வந்து பாஷ்யத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாராயண நாராயண. அனுக்கிரகம் தான். பகவானை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்காரு, விக்கிரகத்திலையும் இருக்கார், முக்கியமா எங்க இருக்கார், எனக்குள்ளார நானா இருக்கார். இதுதான் முக்கியமான இந்த 1 to 20 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான தாற்பயம். ஆதியை பிடிச்சுக்கிட்டே இருக்கும், மூலத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கும்.